சிந்தனையின் ஊற்றெல்லாம் தமிழாகட்டும், செவி கேட்கும் சொல்லெல்லாம் தமிழாகட்டும், யாக்கையில் செங்குருதியில் தமிழ் கலந்தோடட்டும். உறவுகள் அத்துணை பேருக்கும் புரட்சிகர வணக்கம். தமிழ் பேரினம் தன்னின பகையால் வீழ்ந்து கிடக்கிறது. அதீத ஈகையால் அடிமையானோ, நிலம் இழந்தோ, பலம் இழந்தோ. என் தாய் தமிழ் உறவுகளே, நமக்கென்று ஒரு தேசம் உள்ளது, ஆனால் நமக்கென்று தேச அரசியல் இதுவரை இல்லை. அப்படிப்பட்ட அரசியலை நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கிறது. ஒரு பெரும் படையாக உங்களிடத்தில் திரண்டு வந்துள்ளோம். நாம் தமிழர் கட்சி எங்கள் சியான் வீரப்பனாரின் மகள் வித்யாராணி வீரப்பனார் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே. அப்படிப்பட்ட பெண் விடுதலை இல்லை எனில் மண் விடுதலை சாத்தியமே இல்லை. இந்தியாவிலேயே, இந்திய கட்சிகளிலேயே பெண்களுக்கு சம வாய்ப்பினை கொடுத்து 50 விழுக்காடு பெண்களை அரசியல் படுத்துவது இந்தியாவிலேயே ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எது மாற்று? எதிலிருந்து எது மாற்று? இந்திய கட்சிகளில் இருந்து, திராவிட கட்சிகளில் இருந்து நாம் தமிழர் கட்சி ஏன் மாற்று? எதில் மாற்று? நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்கள் உயிருக்கானவர்கள், உணர்விற்கானவர்கள், உங்கள் உடைமைக்கானவர்கள். நீங்கள் செலுத்தும் வாக்கு என்பது வாக்கு அல்ல, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை. நீங்கள் தேர்ந்தெடுக்க போவது பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல, உங்கள் அடிப்படை வசதியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு அடிப்படை அரசியல் கட்டமைப்பை. 2019 தமிழ்நாட்டில் மொத்தமாக 64 பெண்கள் போட்டியிட்டார்கள். இந்திய அரசியலமைப்பு சொல்கிறது 33 விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பளிங்கள் என்று. ஆனால் தமிழ்நாட்டில் நின்ற மொத்த பெண்களில் எண்ணிக்கையில் 35 விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பளித்தது நாம் தமிழர் கட்சி. (2022, 23) ஒரே ஆண்டில் இந்திய பாராளுமன்றத்தின் நிதி வருவாய், பாராளுமன்ற உறுப்பினரின் நிதி வருவாய் 3,09,95 ரூபாய். அதில் தமிழர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற நிதி 285 கோடி ரூபாய். அதில் செலவு செய்யப்பட்டது 111 கோடி ரூபாய். செலவு செய்யப்படாமல் வீணடித்த தொகை என்பது 144 கோடி ரூபாய். 61 விழுக்காடு செலவு செய்யப்படாமல் கிடக்கிறது. ஏன் இதன் நிகழ்ந்தது? தொலைநோக்கு பார்வையின்மை, மக்கள் நலனின்மை. இவர்களை ஆட்சியாளர்கள், இவர்களை தேர்ந்தெடுத்து தான் ஆட்சியாளர்களாக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களை தேடி ஓடி வருகிறோம். உண்மையாக, நேர்மையாக உங்களுக்காக உழைக்க நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அண்ணன் செந்தமிழன் சீமானின் புரட்சி படையில் தளபதியாக எங்கள் சியான் வீரப்பனாரின் மகள் அக்கா வித்யாராணி வீரப்பனார் அவர்களுக்கு ஒளி வாங்கி மைக் சின்னத்தில் வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். வாய்ப்பளித்த நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.